ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரொம்பவே ஸ்பெஷல் ரெசிபி, ரொம்ப ஆரோக்கியமான கருவேப்பிலை சாதம் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? இந்த கருவேப்பிலை ரெசிபிக்கு ரொம்பவே நிறைய கருவேப்பிலை எடுத்துக்கணும். நான் நல்லா 2-3 பொடி கருவேப்பிலையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் பாதி இதில் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம எந்த அளவுக்கு கருவேப்பிலை எடுக்கிறோமோ அதில் பாதி அளவுக்கு கொத்தமல்லி தழை எடுத்துக்கணும். இப்போ எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லியில் பாதி இது கூட சேர்த்துக்கிறேன். இது கூடவே 3 பச்சை மிளகாவை உடச்சி இதில் சேர்த்தாச்சு. 3 பல் பூண்டு, 2 சின்ன துண்டு இஞ்சி, 1 ஸ்பூன் கல்லுப்பு. இப்போ இது எல்லாத்தையுமே தண்ணி ஊற்றாமல் ஒரு முறை அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இது கூட மிச்சம் இருக்கிற கருவேப்பிலையை சேர்த்துக்க போகிறேன். இது கூடவே மிச்சம் இருக்கிற கொத்தமல்லி தலையையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க, அப்படியே தான் அரைச்சிட்டு வரணும். இதையும் அரைச்சிட்டு வந்து நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணுவோம் இல்லையா, அதில் கொஞ்சமாக தண்ணி எப்படியும் இருக்கும், அந்த தண்ணியே போதுங்க. இந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். நல்லா தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கணும். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, நிலக்கடலை இது எல்லாமே நம்ம நிறையவே சேர்த்துக்கலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதில் மிளகா வத்தலை 3 சேர்த்துருக்கேன். கிள்ளி போடாமல் லைட்டாக இதை பிச்சு விட்டுட்டு நம்ம போட்டுக்கலாம். இல்லைன்னா இதோட விதைகள் எல்லாமே இதில் விழுந்துடும். அதனால் முழுசாகவே நீங்கள் மிளகா வத்தலை போட்டுக்கலாம். இப்போ இதில் மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வறுத்துக்குங்க. நல்ல உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, நிலக்கடலை எல்லாம் வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கருவேப்பிலையை அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேம்லேயே நல்லா வதக்கிக்குங்க. எண்ணெயில் ஜஸ்ட்டு உங்களுக்கு நல்லா பொரிஞ்சு வந்தாலே போதும். ரொம்ப நேரம் இதை வதக்கணும்னு அவசியம் இல்லை. 1 நிமிஷம் அளவுக்கு நீங்கள் இதை வறுத்தாலே போதும். சூப்பராக இது ரெடி ஆகிடும். காலையில் லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்ப சீக்கிரமாக பேக் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். கருவேப்பிலையை அப்படியே பச்சையாக சாப்பிட்டா முடி நல்லா வளரும்னு சொல்லுவாங்க. அப்படியே நம்மளால் சாப்பிட முடியாது. அதனால் இந்த மாதிரி சாதத்தோடு சேர்த்து சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம இதை சாதத்தை போட்டு கிளறிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சாதத்தை போட்டு இதில் கிளறணும். நான் 3 கப்பு ரைஸ் வச்சுருந்தேன். அதுக்கு இது கரெக்டான அளவாக இருந்துச்சுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நிறைய சாதம் நான் ரெடி பண்ணியிருக்கேன்னு. நான் சொன்ன மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் 5 நிமிஷத்தில் சூப்பராக செஞ்சிடலாம். பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க, இது சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான சாதம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.